ஆல்ரெடி அவங்க பொலிட்டிக்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த நடுவுல அவங்க ஃபேமிலிக்கும் இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்தனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட லைஃப்ல போய் என்ன நடந்ததுன்னு அவர் சைடு இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். சோ இது வந்து நான் வந்து சொல்ற அளவுக்கு நானும் நல்லவன் கிடையாது. ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி சூழ்ச்சி கூட இருக்கலாம். எங்க அப்பா வந்து ஏடிஎம்கே, என் சொந்தக்காரங்க டிஎம்கே, என் தம்பி டிவிக்கு. நான் என்னோட அரசியல் புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கும் அவங்க ஒய்ஃப் அவர்களுக்கும் பிரச்சனையா போயிட்டு இருக்காங்க. பத்தி கேள்விப்பட்டீங்க? அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி அவங்க பொலிட்டிக்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த நடுவுல அவங்க ஃபேமிலிக்கும் இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்தனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு பிரச்சனை வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும். அவங்க அதை விட்டு வெளியே வந்தா பாதிக்காது. பட் அதை அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல விஜய் அவர்களுக்கும் அவரோட ஒய்ஃப் சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸை பத்தி ஒரு விவாதம் போயிட்டு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அடுத்தவங்களோட பர்சனலான ஒரு விஷயத்துல வந்து நம்ம போய் அடுத்தவங்க எப்படி சொல்றதுன்னா, அடுத்தவங்க விஷயத்துல நம்ம தலைநுழைது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது அவங்களோட பர்சனல். ஸோ வந்து அவங்களோட பர்சனல்ல வந்து நம்ம வந்து போய் இங்க யாரும் ஒழுங்கா அவங்க லைஃபையே முதல்ல யாரும் வாழலை. ஸோ வந்து அவரை சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அவர் அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, ஏன்னா இங்க தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. ஸோ வந்து அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு எல்லாம் சொல்றதை விட அவரோட லைஃப்ல போய் என்ன நடந்ததுன்னு அவர் சைடு இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இது வந்து நான் வந்து சொல்ற அளவுக்கு நானும் நல்லவன் கிடையாது. ஏன்னா நம்ம பண்ற தப்பு என்ன நமக்கு தான் தெரியும். அந்த தப்பு வெளியே வரும்போது நல்லவனா கெட்டவனான்னு அப்பதான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு பிரச்சனை அவரோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமா? அரசியலும் இதையும் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது எல்லாரும் நல்லது பண்ணிட்டு தான் அரசியல் வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா யாரும் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஸோ இவர் பண்ணது தப்பு, அதனால இவர் வந்து அரசியல் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றது வந்து எந்த விதத்தையும் நியாயம்னு சொல்ல முடியாது. தப்பு பண்றவங்க, அதாவது நல்லது மட்டுமே இங்க யாராலையும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. உங்களுக்கு பிறகு 4 முறை போட்டியில் உங்களுக்கு ஆதரவுனா நீங்க யாரு? எனக்கு ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எங்க அப்பா வந்து ஏடிஎம்கே, என் சொந்தக்காரங்க டிஎம்கே, என் தம்பி டிவிக்கு. நான் என்னோட அரசியல் புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அப்பத்துல இருந்து இப்போது வரைக்கும்னு பாத்தீங்கன்னா என் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய தலைவரான மேதகு பிரபாகரன். அவரோட இதுல வந்தவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தமிழன் சீமான். அவரு எங்க அண்ணன். ஸோ வந்து அவரு எனக்கு புரிய வச்ச அரசியல்ல இருந்து நான் கத்துக்கின விஷயம் வந்து, என்னோட ஊர்ல என்னோட தமிழ் சார்ந்த ஒருத்தர் வந்து சிஎம்ஆ இருக்கணும்னு என்னோட விருப்பம். அது வந்து அடுத்தவங்க வந்து அவர் விமர்சனம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ நான் வந்து ஏத்துக்கினவர் வந்து மேதகு பிரபாகரன். ஸோ அவரோட வழியில வந்தவர் எங்க அண்ணன் சீமான். ஸோ அவரோட இதுல இருந்து நான் பாக்குறது வந்து அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. வாய்ப்பு இருக்கு இல்ல, அதாவது சண்டை செய்யணும், அவ்வளவுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன் அதை சொல்றேன்னா, சொல்லக்கூடாது, அந்த சண்டை செய்யறேன்னு கூட சொல்லக்கூடாது. எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் வரும்போது பாத்தீங்கன்னா தனி மனுஷனா தான் வந்தாரு. இப்போ அந்த 1% இருந்து 7% ஆகி இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா, நாம் தமிழர்னு ஒரு கட்டமைப்பு இந்த அளவுக்கு பெருசா வளர்த்துன்னு வந்திருக்காருன்றது வந்து அதுவே பெரிய விஷயம். இப்ப நான்லாம் வந்து அரசியல் பேசணும் பாத்தீங்கன்னா, எனக்கு அரசியல்லாம் பேச தெரியாது. இந்த அளவுக்கு எனக்கு அரசியல் புரிதல் அது இதுன்னு எடுத்துன்னு வந்தது பாத்தீங்கன்னா அவரு தான். ஸோ வந்து என்ன வந்தாருன்னா நல்லா இருக்கும், அவ்வளோதான். இது விஜய் வராரு, ஸ்டாலின் வராரு, எடப்பாடி வராரு, அதெல்லாம் அப்பாற்பட்டது. எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவர் செய்யறாரா செய்யலையான்றது தெரியும். ஸோ என்னோட இது வந்து அவரு தான். கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின உங்களோட புரிதல் என்ன? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க குடும்ப பிரச்சனை, நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லையே. இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இவங்க இப்படி கேஸ் போட்டிருக்கிறதுனால அது அவங்க விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி சூழ்ச்சி கூட இருக்கலாம். நீங்க அப்படி சொல்றீங்களா? இது வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமா? பாதிக்கும் பாதிக்கும். பாதிக்கும். அதுல இருந்து அவர் மீண்டும் கேப்டன் விஜயகாந்த் எப்படி மீடியா வந்து இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி இது டம்மி பண்ணாங்க, அது மாதிரி இவரையும் வந்து வளர டம்மி பண்ணுவாங்க. உங்களோட ஓட்டு யாருக்குண்ணா? 2024 அதெல்லாம் சீக்ரெட், அதெல்லாம் சீக்ரெட். சரி, ஓகே. நீங்க யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புதுமுகம் வந்து நல்லா தான் எதிர்பார்க்குறோம்.